சடாகென்று என்னை சாய்த்து விட்ட பெண்ணை கொண்டு செல்ல வந்து விட்டேன். கண்ணாலே பார்க்க பார்க்க வேகவில்லையா? சுனோ சரோஜா ஆஜானே ஆஜா, என்னோட ஆடி பாட ஆசை இல்லையா? No, no என்றாலே something something என்றாகும். உனக்கு எவ்வளவு தைரியம் தான் இந்த மாதிரி வேலை நீ பார்த்துருப்ப. ஆண்டி ஊரே இங்கே கூடி இருக்கு, என்ன அசிங்கப்படுத்திக்கல நீ? ஐயோ ஆண்டி, அவள் எங்கேயுமே போகல, பாவம் அவளே யாரும் கடத்திட்டு போயிருக்காங்க, பயத்தில் இருக்கா ஆண்டி. யாரு யாருக்கு பயம்? இவளுக்கா? வேறங்க சொல்லுங்க உங்க கதைய, எனக்கு தெரியாது இவளை பற்றி. அப்போ இருந்து எனக்கு சந்தேகம் தான், இந்த மாதிரி தான் நடக்கும்னு நினச்சேன், அதே மாதிரி நடந்துச்சு. உன் காலை உடிச்சா எனக்கு சரிப்பட்டு வருவேன். எவ்வளோ தைரியம்! யாரும் முன்னாடி அசிங்கப்பட்டு நின்று தெரியுமா? உங்கள் அத்தை எப்போ எப்போன்னு காத்துட்டு இருந்தா, அவளுக்கு முன்னாடி என்ன அசிங்கப்பட்டு தலை குனி வச்சுட்டேடி உன்ன. மீனாட்சி, என்ன என்ன உடனே வந்துடுவீங்களே? எதுக்கு இப்ப நீ அவளை அடிச்சிட்டு இருக்க? குழந்தைய பயத்துல இருக்கா? எது குழந்தையா? ஆமா, குழந்தைதான். அவளை யாரும் கடத்திட்டு போயிருக்காங்க, அது யாருன்னு கண்டுபிடிக்காம பிள்ளைய படுத்த எவ்வளவு அடிச்சிட்டு இருக்க? சின்னமா அவளை நம்பிட்டு இருக்கீங்க? என்ன மீனாட்சி, நம்ம குழந்தை பத்தி உனக்கு தெரியாதா? நீ சொன்னதுக்கெல்லாம் சரி சரி தலையாட்டினால அப்புறம் என்ன இப்ப தேவமா அப்படி அடிச்சிட்டு இருக்க? அங்கதான் எனக்கு டவுட்டா இருக்கு. நான் சொல்றதுக்குள்ள தலையாட்டினால அப்பவே நினைச்சேன் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுவான்னு. இது கூட இவ செட்டப்பா தான் இருக்கும், முகூர்த்த நேரம் முடி வரையணும், எங்கேயா போய் ஒளிஞ்சிருந்துட்டு அப்படியே டிராமா போட்டுடலான்னு அதை தான் பண்ணியிருக்கா. வாய் மூடு. அதான் நீ கல்யாணம் ஆகி போச்சுல, அப்புறமா இதெல்லாம் பாத்துக்கலாம், முதல் வீட்டுக்கு கிளம்பலாம். அப்போ இப்படி சும்மா விட சொல்றீங்களா? என்ன என்ன பண்ண போற நீ? என் மானமே போச்சு. உனக்கு மட்டும் தான் போச்சா? எனக்கு போலியா? 1000 பேர் 1000 சொல்லதான் செய்வாங்க. நம்ம படத்தை பத்தி நமக்கு தெரியாது, எனக்கு தெரியும் பொண்ணை பத்தி. இதோட இந்த விஷயத்தை விட்டு எனக்கு முடிஞ்சிருச்சு, மற்றதெல்லாம் அப்புறமா யோசிக்கலாம், முதல்ல வீட்டுக்கு கிளம்பலாம். என்னவோ பண்ணி தொலைங்க. வைஷு, நீ எதை பத்தி கவலைப்படாதரா, எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும். ஷேக் போனா அந்த மண்ணை பண்ண மாட்டான். நீ வா, நம்ம வீட்டுக்கு போகலாம். வாங்கம்மா, வீட்டுக்கு போகலாம். நீங்க போங்கப்பா, நான் வரேன். சீக்கிரம் கிளம்புடா, இல்லைன்னா அதுக்கும் கத்துவா. இது எல்லாத்துக்கும் அவனுக்கு தாண்டி காரணம். சரி, எவ்வளோ ட்ரை பண்ணியும் அவங்க மூஞ்சி பார்க்க முடியாமல் போச்சுடி. ஆமாம் வைஷு, பக்கா கேடிங்க இருக்கானுங்க. நான் இவ்வளோ அவங்கள பிடிச்சி கூட அவங்கள என்னால் பார்க்கவே முடியல. அவங்க ஃபேஸை காமிக்க கூடாதுன்னு ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. அதே மாதிரி எங்களை கீழே தள்ளிட்டு ஓட்டிட்டானுங்க. எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு தடையை தவிட்டு போக தான் செஞ்சிருப்பானுங்க. கண்டிப்பாக நம்ம கண்ணில் அவனை சிக்குவானுங்கடி. இவனுங்கன்னு கூடிய சீக்கிரம் நம்ம கண்டுபிடிப்போம். அன்னைக்கு இருக்க அவனுங்களுக்கு நம்மளாம் யாருன்னு தெரியாமல் நம்ம கிட்ட வச்சுக்கிட்டானுங்களே, நம்ம யாருன்னு கண்டிப்பாக அவங்களுக்கு காமிக்கணும்டி. கண்டிப்பா இந்த விஷயத்தை பண்ணவனுங்கள நான் சும்மாவே விட மாட்டேன். எனக்கு பிரகாஷ் எப்படியோ அப்படிதான் இன்னைக்கு என்னை தூக்கிட்டு போனவனும். எங்கள் அப்பான்னு எனக்கு ரொம்ப உயிர். நானும் இந்த கல்யாணத்துலேருந்து எப்படியாவது தப்பிக்கலான்னு தான் முடிவு பண்ணேன். ஆனால் இது ரொம்ப அசிங்கம். இதுக்கெல்லாம் காரணம் அவன் தானே. கண்டிப்பாக அவன் யாருன்னு மட்டும் தெரியட்டும். அப்போ இருக்க அவனுக்கு ஒருத்தன் இல்லடி, மொத்தம் 3 பேர். நானும் பார்த்தேன். பாத்தியா? அவங்கள பார்த்துட்டியா? போ, யார் அவனுங்க? யாருடி? நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, உங்களை மாதிரி தான். என் ரூம்குள்ளே வந்ததுமே என் ஃபேஸில் ஒரு ஸ்ப்ரே அடித்தானுங்கள்ல, அந்த 1 செகண்டில் பார்த்தேன். 3 பேர் இருந்தானுங்க, அது மட்டும் தான் எனக்கு தெரியும். அதில் ஒருத்தன் கருப்பாக இருந்தான், மற்ற 2 பேரும் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லடி. அதான் ஒரு செகண்ட் தான், அதில் தான் பார்த்தேன். 3 பேர் கருப்பாக இருந்தானா? அவனுக்கு ஞாபகம் இருக்கா? ஒருத்த ஃபேஸாக ஞாபகம் இருக்காடி? சொல்லு, அதுவே போதும், அவங்கள ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆமாம் விஷயம், ஏதாவது ஞாபகம் இருக்கா? ஞாபகப்படுத்தி பாரு. இல்லடி, எனக்கு ஒன்றும் ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லடி. யார் இவனுங்க? எதுக்கு என்ன தூக்கிட்டு போனானுங்க? மறுபடியும் எதுக்கு கொண்டு வந்து விட்டானுங்க? எதுக்குமே தெரியலடி. அதுதான் இப்போ எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது. அதுதான் எனக்கும் புரியல, என்ன நடக்குது. நம்ம கல்யாணத்தை நிப்பன்னு நினச்சது என்னமோ உண்மைதான். ஆனால் வைஷு சொன்ன மாதிரி அவங்க டேடிக்கு எவ்வளோ பெரிய அசிங்கம் தெரியுமா? நம்ம எப்படி சொல்லி இதை நிப்பாட்டலாம்னு நினச்சோம், ஆனால் எவ்வளோ பெரிய ப்ராப்ளமில் போய் முடிஞ்சிருக்குன்னு பார்த்தியா? அதுதாண்டி இது என்னோட புது கதையாக இருக்குது. யார் இவனுங்க? வைஷு மாதிரி எனக்கும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது. நம்மளுக்கு தெரிஞ்சவங்களும் கிடையாது. அப்போனா எனக்கு என்னமோ பிரகாஷோட எதிரியாக தான் இருக்கணும்.
அவன் பண்ணுற வேலைக்கு இதான் ரொம்ப சாதாரணம். அதான் அவன் கல்யாணம் பண்ணிக்க போகணும்னு தெரிஞ்சு கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த டைமில் தூக்கிட்டு போயிட்டு மறுபடியும் கொண்டு வந்து விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பிரகாஷுக்கு போக வேண்டியது நம்மளுக்கு வந்திருக்கு. பிரகாஷ்னால தான் நான் நினைக்கிறேன்டி. ஆமாண்டி, கண்டிப்பாக இருக்கலாம். இந்த ராஸ்கலுக்கு போய் உங்கள் அம்மா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு இப்படி துடிக்கிறாங்களே, பொறுக்கி நாய். ஆமாம், எவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. இவ்வளோ நேரம் நம்ம 2 பேர்ட்டு இவ்வளோ எங்கன்னு கேட்கல. இப்போ வந்துட்டான்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் இவ்வளோ நேரமா இவ்வளோ வந்து பார்க்கவே இல்லை. அவன் இங்கே இல்லை, அவங்க அம்மா கூட கிளம்பி போயிட்டான். கிளம்பி போயிட்டானா? அவ்வளோ நல்லவேன்னா ஒன்றும் கிடையாதே. ஹே, அவன் ஒரு அம்மா பைத்தியம், உனக்கு தெரியாதா? இப்போ என்னை பார்த்து பேசாமல் போயிருக்கான்னு என்ன அர்த்தம்? மறுபடியும் இதோட கண்டினியூட்டி இருக்குன்னு அர்த்தம். வேறு ஏதோ பிளான் வச்சுருக்கான். இப்போ அவனை விட்டு தலை. இப்போ எனக்கு மைண்டில் ஃபுல்லாக என்ன தூக்கிட்டு போனவனு தான் ஓடிட்டுருக்கு. எனக்கு பிரகாஷை கூட ஒரு பக்கம் மன்னிச்சிருவேன். ஆனால் எதுக்கு வந்தானுங்க, எதுக்கு என்ன தூக்குனாங்க, எதுக்கு கொண்டு வந்து விட்டானுங்க? எப்படியாவது நான் தெரிஞ்சுக்கணும்டி. ஒரு வேளை பொண்ணு மாற்றி தூக்கிட்டு போயிருப்பானுங்களோ? பொண்ணு மாறி போச்சுன்னு தெரிஞ்சுக்கப்போ கொண்டு வந்து விட்டுருப்பானுங்களோ? இருக்கலாம்டி. எனக்கு தெரிஞ்சு நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் யாருமே கிடையாது. ஒன்று பிரகாஷுக்கு வேண்டாதவங்களா இருக்கணும், இல்லைன்னா நீ சொல்கிற மாதிரி தான் இருக்கணும். யாராக வேணாலும் எதுக்காக வேணாலும் இருக்கட்டும், என்னை தூக்கிட்டு போனதுக்கு கண்டிப்பாக பதில் சொல்லியே தான் ஆகணும். என்கிட்ட வச்சுக்கிட்டான்ல, நான் யாருன்னு அவனுக்கு காமிக்கிறேன். ஹே வைஷு, நம்ம இன்னொரு விஷயத்தை யோசிக்கவே இல்லை. உன்னை தூக்கிட்டு போகணுன்னு ஒன்று வைத்தியமா உனக்கு? இல்லடி, எனக்கு ஒன்றுமே புரியலை. என்ன காரணத்துக்காக தூக்கிட்டு போனாங்கன்னே தெரியல. இதெல்லாம் சந்தேகப்படுற மாதிரி தானே இருக்குது, அதனால தான் கேட்டேன். அப்படிலாம் ஒன்றும் இருக்காது. நீ அதை மனசு போட்டு குழப்பிட்டு இருக்காத. நீயும் குழம்பு எங்களையும் குழப்பாத. அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. நீ சொன்ன மாதிரி ஒன்று பிரகாஷோட ஆளுங்க இருக்கணும், இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி பொண்ணை மாற்றி தூக்கிட்டு போயிருக்கணும். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று நடந்திருக்கணும். அவள் பறந்து போனாலே. டேய் சும்மா இருடா. எல்லாரும் சேர்ந்து என் வாழ்க்கை எப்படி மோசம் பண்ணிட்டீங்கல்ல. உங்களால ஒரு பொண்ணை கரெக்டாக போட்டு தூக்கிட்டு வர தெரியாதா? வேணாண்டா, சொன்னா கேளு. அப்படிதான்டா சொல்லுவேன். நீங்கள்லாம் காலேஜில் டான் ரவுடி பசங்க. உங்களால ஒரு பொண்ணை தூக்கிட்டு வர முடியல. நீங்களாம் என்னடா டானு? எல்லாம் உங்களால தான்டா. இந்த நாய் சொன்னதை கேட்டு பொண்ணுத்துக்கு போனீங்கல்ல, பாத்தியா என்ன சொல்றாங்க? டே மாமா, தேவையில்லாம வாங்கி கட்டிக்க போறேன், அமைதியாரு. 2 பேரும் கொள்ள வெளியில இருக்கானுங்க, சிக்கன்னு வச்சுக்கோ, சின்ன பின்னமாயிருவேன். சொல்றத கேளு. போடா. நீங்களும் ஒரு ஃப்ரெண்டாடா? ஃப்ரெண்டான்னு கேட்குறேன். அதான் பொண்ணை மாற்றி தூக்கிட்டு வந்துட்டீங்கல்ல, அவளையாவது எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம்லடா. எது பின்ன நானா பார்த்து லவ் பண்ண பொண்ணு தான் எனக்கு கிடைக்கல, ஆண்டவனா பார்த்து கொடுத்தான்ல, அதையும் இப்படி மிஸ் பண்ண வச்சுட்டீங்களேடா. மாமா, உனக்காக நான் மட்டும் தான் இப்படி இறக்கப்படுவேன். இப்ப எனக்கு கொள்ள வெளி ஆகுது, வாய் மூட்டு அமைதியாக சொல்றேன். டேய் ஒரு நிமிஷம் இருடா. டேய் நீ முதல் எந்திரி. உன்னை லவ் பண்ண யாரும் நான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதுவே உண்மையா என்னன்னு தெரியல. கதிர் அது அப்போ எதுவுமே தெரியாம தான் பொண்ணு தூக்கலான்னு சொன்னீங்களா? நீ தானடா சாகப்புறம் அப்படி இப்படின்னு சொன்னேன். நம்ம வீட்டுக்கு மட்டும் தெரிஞ்சது என்ன ஆகும் தெரியும்ல. உனக்கு தான் தெரியும்லடா, அவன் எனக்கு கொஞ்சம். அதுக்கு என்ன சொன்னா தலையாட்டிருவியா? செத்துருவேன்னு சொன்னான்டா. இங்க பாரு, அப்படியே வாட்டமா தான் இருக்க. கெட்டி மிதிச்சுன்னு வச்சுக்கோ, அப்படியே கீழே போய் விழுந்துருவேன். எப்படி செத்துருவேன் மிரட்டினியா? நீ என்ன மிரட்டுறது? நானே கடையில் போய் பாயசம் வாங்கிட்டு வந்து உன் வாயை வந்து ஊற்றி விடாது. உன் பேச்சை கேட்டு பெரிய ப்ராப்ளத்தை மாட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். அவன் இந்த ஏரியாவோட டிஎஸ்பிடா. கொஞ்சம் நிரடல தான் இருந்தது, ஆனா நீ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண பத்தியா, அங்க விழுந்துட்டேன்டா. உண்மையா இருக்குமோன்னு வீட்டுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சது என்ன ஆகும் தெரியும்ல. டேய் இதெல்லாம் கூட பொறுத்துக்க வேண்டாம். லவ்வே பண்ணாத ஒரு விஷயத்துக்கு நம்ம போய் பொண்ணை தூக்கிட்டு வந்து அது ஒரு பொண்ணு கிட்ட சி எப்போ நினைச்சா கூட எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கா. எனக்கு கீழே விட மேலே இருக்கும் அந்த தெரியுமா? அந்த பொண்ணு கிட்ட நாங்கள் 2 பேரும் மாட்டிக்கிட்டோம்டா. அவங்க மட்டும் அவங்க என்னை பார்த்துருந்தாலுங்க அவ்வளோதான், மொத்தமாக ஃபினிஷ் ஆயிருக்கும். நம்ம வீட்டுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும் தெரியும்ல. அவ்வளோதான், முடிச்சு விட்ருவாங்க. பிரயோஜனம் இருந்தாலும் பரவாயில்ல நாயே. பொண்ணை நம்பி தேவையில்லாமல் ஒரு பொண்ணை தூக்கிட்டு வந்து அந்த பொண்ணு கல்யாணம் என்ன போச்சுடா. அவளை எவ்வளோ தப்பாக பேசினாங்க தெரியுமா? அந்த கல்யாண மண்டபத்தில் இருந்தவங்கலாம் அந்த பொண்ணு கல்யாணத்துக்காக எவ்வளோ கணக்கு போட்டு இருந்திருப்பா. இப்போ நினச்சா கூட எவ்வளோ பெரிய தப்பா பண்ணிருக்கோம்னு நினச்சு எனக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குடா. அதுக்கு காரணம் நீங்கள் தான். அந்த பொண்ணை பேசுறதுக்கு எனக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம்ல, எதுக்கிட்ட தூக்கிட்டு போய் விட்டீங்க?
டேய் ஆஹா மொத்தத்துல உன்னை எந்த பொண்ணு விரும்பல, நீ அதான் எவ்வளவு விரும்பிட்டு இருந்திருக்க. அவளுக்கு என்னை கல்யாணம் தெரிஞ்சோடனே எங்களை வச்சு கேம் விளையாடி இருக்க அதானே? இல்லை நானும் சோஃபியா. சோஃபியா? சோஃபியா? டேய் ஆமாண்டா, சோஃபிக்கு இன்னைக்கு தான் கல்யாணம். ஓ அறிவு கட்டவனே, அது வந்து அவள் 4 வருஷமா அவனை லவ் பண்ணி கஷ்டப்பட்டு வீட்டை பெர்மிஷன் வாங்கி கல்யாணம் பண்ணிருக்கா. அவளே லவ் பண்ண? இல்லைடா, எதாவது முழுசாக கேட்குறீங்களா? அவன் என்ன தான் ஃபர்ஸ்ட்டு லவ் பண்ணான், அப்புறமா தான் அவனை லவ் பண்ணான். அதுதான் சொல்ல வந்தேன். யாரையும் லவ் பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கல்ல, அதுக்கு தான். ஏ இடியட், உனக்கு கொஞ்சம் கூட சீரியஸ்னஸே இல்லைடா. ஏய் இவனை விட்டு தருங்கடா. நம்ம ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணிக்கணும்னு நினச்சிட்டு வந்திருப்போம். கண்டிப்பாக ஏதாவது நாங்கள் மிஸ் பண்ணிட்டு வந்திருப்போம். இல்லை நம்ம 3 பேர் ஃபேஸில் யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக யாராவது பார்த்துருப்பாங்க. சான்சஸ் இருக்குடா. ஸோ அவன் வேற டிஎஸ்பி, கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். அம்மா கால் பண்ணாங்கல்ல, வீட்டுக்கு எல்லாரும் கிளம்பி வர சொன்னாங்க. நம்ம கிளம்பி போகலாம்டா. அவனே இனிமேல் ஏதாவது ஹெல்ப்னு கேட்டுட்டு வா. கதிர் சொன்ன மாதிரி நானே உன்னை கயிறை வாங்கிட்டு வந்து தொங்க விட்டுருவேன். இனிமேல் ஏதாவது பிளாக்மெயில் பண்ணி பாரு, அப்புறம் இருக்கும் உனக்கு. வீட்டுக்கு வா, உனக்கு இருக்கு. ஏய் விடா, நம்ம வீட்டில் உங்களுக்கு யாருக்காவது நம்ம பொண்ணு தூக்கணும் தெரிஞ்சது, நம்மளை எப்படி நினைப்பாங்கடா? நம்ம எப்படி உங்களை ஃபேஸ் பண்ணுவோம்? அதெல்லாம் நினச்சி தானே ஒரே கவலையாக இருக்குது. அதை விட அந்த பொண்ணை மண்டபத்தில் பார்த்துல கேட்டாலும் நம்ம வயசுள்ள பையன் எவ்வளோ கேவலமாக பேசினான். அது மைண்ட்குள்ளே போயிட்டே இருக்குடா. பெரிய தப்பு பண்ணிட்டோமோன்னு நாங்களும் அந்த பொண்ணை பார்த்தோம். வேணா சாரி. அறிவு இருக்கா? அறிவு இருக்கான்னு கேட்குறேன். நீயே போய் நான் தான் என் தலையை வெட்டுக்குன்னு சொல்லுவ போல. முதல்ல நம்ம வீட்டில் நினச்சி பார்க்காம நான் பண்ணது பெரிய தப்பு. இவனுக்காக போயிட்டோம். ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டூடில் போன மாதிரி தூக்கிட்டு வந்தாச்சு. அப்படியே விடு, மற்றதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். இது கொஞ்சம் நாளைக்கு அப்படியே விட்டுருங்கடா, அப்புறமா மற்றதெல்லாம் முடிவு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லாம் வீட்டுக்கு கிளம்பி போகலாம். ஆமாண்டா, நம்மளாம் வீட்டுக்கு போகலாம். ஏய் வாடா போகலாம் வீட்டுக்கு. வீட்டுக்கு போக உனக்கு இருக்கு. இங்கே பாரு, உன்னால தான் எங்களுக்கு கெட்ட பேர். வீட்டில் வந்து இதை பற்றி உடனே மம்மனே உன்னை சாப்பிடுச்சுன்னு சொல்லிட்டேன். சொல்லுவேன். நீங்களாம் சேர்ந்து என் லவரோட என்ன சேர்த்து வைக்கல, அதனால கண்டிப்பாக சொல்லுவேன். டேய் என்னால் முடியலடா. லவருன்றியே, யாரா அந்த லவரு? அதான் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எனக்கு மோசம் பண்ணிட்டீங்களே. சின்ன யாரும் கல்யாணம் பண்ணியிருப்பா, அவ்வளோதான் முடிச்சு விட்டுட்டீங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சு. மமனே சாப்பிடுச்சுன்னு சொல்லிட்டேன். வீட்டில் அதை பற்றி மூச்சு விட்டேன், அவ்வளோதான் உனக்கு. பண்ணுங்கடா பண்ணுங்க, எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணுங்க. உங்களுக்குலாம் லவ்வே செட் ஆகலை, உங்களுக்கு எந்த பொண்ணும் அமையலை. எனக்கு ஒரு பொண்ணு அமைஞ்சு நான் லவ் பண்ணுறேன்ற போகிற மேலே தானே என் லவ்வை பிரித்து விட்டீங்க. அதுவும் இல்லாமல் நான் சின்ன பையன்றனால தானே எனக்கு ஏமாத்துறீங்க. இருங்க, நான் போய் மாமா கிட்ட சொல்கிறேன். எவ்ரிவன், என்னங்க யார் இவங்க பார்க்குறீங்களா? இவங்க தாங்க நம்ம ஹீரோஸோட அம்மா. இதோ கிரீன் கலர் சேரில் இருக்காங்களா, அவங்க தான் பெரிய மருமக. இவங்க தாங்க கதிர் அப்புறம் விஷாலோட அம்மா. விஷால் யாருன்னு பார்க்குறீங்களா? அவர் ஒன் ஆஃப் த ஹீரோ, போக போக தெரியும். அவங்களோட பேர் வனஜா, இந்த வீட்டோட பெரிய மருமக. அப்புறம் ரெட் கலர் சேரில் இருக்காங்கல்ல, அவங்க தான் கிரிஜா, இந்த வீட்டோட 2வது மருமக. என்னடா வனஜா கிரிஜான்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, 2 பேருமே சிஸ்டர்ஸ், அண்ணன் தம்பியே கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இவங்க தாங்க நம்ம விக்ரம் விஜயோட அம்மா. ஐயோ, அன்னைக்கு 2 பேர் வேகமாக சாமி கும்பிட்டு வந்துட்டாங்களா? இன்னைக்கு லேட் ஆகிடுச்சு போலையே. இவங்க யாரான்னு பார்க்குறீங்களா? இவங்க தாங்க நம்ம ஹீரோஸோட குட்டியத்தை, பேர் நிர்மலா. என்னடா மியூசிக்கில் பயங்கரமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? இருக்க தானே செய்யும். இவங்க தாங்க நம்ம ஹீரோஸோட பெரியத்தை, பேர் பவானி. இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். விக்ரமும் விஜயும் இந்த வீட்டோட 2வது பையனோட பசங்க. அப்புறம் விஷாலும் கதிரும் இந்த வீட்டோட மூத்த பையனோட பசங்க. இனி போக போக எல்லா கேரக்டர்ஸும் பார்க்கலாம். இப்போ மருமகளையும் அந்த வீட்டு மகங்களையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாச்சு. அடுத்த ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? வர்றா. நீ சாமியெல்லாம் கூட கும்பிடுறியா? நீ என்ன கும்பிடுவேன்னு எனக்கு தெரியாது. காலையில் அன்னைங்க 2 பேரும் ஓ மூஞ்சில் முழிக்கிறதா, இன்னைக்கு வீட்டு விளங்குன மாதிரி தான். இப்போ போல் எப்போவுமே எல்லாருமே ஃபேமிலியில் ஒற்றுமையாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்டவா. அதுக்கு மட்டும் எனக்கு கூட நின்று ஹெல்ப் பண்ணுங்க. அண்ணி வாங்க நீ, எப்போ வந்தீங்க? வாங்க நீ. இப்போ தான் உங்கள் 2 பேருக்கு விரியுதா? விடிஞ்சு எவ்வளோ நேரம் ஆச்சு? இப்போ தான் துளசி பூஜை பண்ணி வந்திருக்கீங்க. அக்கா மணி என்னதுன்னு இப்போ கத்திட்டு இருக்க? காலைல 6 மணி தானே அது? நிர்மலா இல்லை நீ அது. ஆமாம், நீ எத்தனை மணிக்கு தான் காலையில் இருந்து உங்கள் வீட்டிலேருந்து கிளம்புன? இவ்வளோ சீக்கிரமாக இங்கே வந்திருக்க? பொம்பளை ஆனவளுக்கு காலையில் 4 மணிக்கு விடிஞ்சிடும். உங்களை மாதிரியா நல்லா சாகசமாக தூங்கி எழுந்திரிச்சு அதுக்கப்புறமா கிளம்பி வந்து உங்கள் இஷ்டத்துக்கு துளசி பூஜை பண்ணுறதுக்கு சூரிய உதிக்கும்ல துளசி பூஜை பண்ணி முடிச்சிருக்கணும்.
உங்கள் இஷ்டத்தில் பண்ணாலாம் அங்கே ஒன்றும் பலன் கிடைக்க போகிறதில்ல. அதெல்லாம் உங்கள் வீட்டு கிளிக்கிறேன்னு நினச்சிங்களா? அதை ஆண்டவன் பார்த்துப்பான், நீ ஒன்றும் சொல்ல தேவையில்லை. காலையில் என்ன மூக்கு பிடிக்க தின்ட்டு போகலாம் தானே வந்திருப்பேன். போ, டிஃபன் இன்னும் 1/2 ரெடி ஆயிடும். நல்லா மூக்கு பிடிக்க தின்னுட்டு அதுக்கப்புறமா என்னென்ன யார்கிட்ட என்னென்ன சொல்லணுமோ அதெல்லாம் அங்கங்கே சொல்லிட்டு அப்புறமா கிளம்பு. நிர்மலா, ஆமாம் நீ உன் பையன் இங்கே வந்திருக்கான்னு வந்திருக்கியா? அவனை பார்க்காம இங்கே வந்திருக்க நேர. போய் பாரு. நல்லா கொட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பான். வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. அம்மா எழுந்திரிச்சிட்டாங்களா? எழுந்திரிச்சிட்டாங்க. நீ சட்டை போட்டு பூஜை முடிச்சுட்டு மற்ற வேலையை பாருங்க. இங்கேயே உட்காந்துட்டு இருக்காம அப்புறம் உடம்பு சிரமம் டேப்லெட் சாப்பிட்றீங்க. நிறைய பேர் இருக்காங்க. அவங்களும் யார் டிஃபன் கொடுக்குறது? ஏன் அண்ணன் டிஃபன் பண்ணிட்டு இருக்காங்க? பேசும்போது கூட பேசணும்னு வச்சுக்கோ, அடிச்சு சவுட்டு வீட்டில் பேத்து விடுவேன். நீ அடிக்கல என் கையை புள்ளிங்காவை படிச்சுட்டு இருக்கோம். நிர்மலா, சீக்கிரம் முடிச்சுட்டு வாங்க. கிரிஜா, நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்கள பற்றி நமக்கு தெரியும். நம்ம தான் ஒதுங்கி போகணும், புரியுதா? நம்மளால இந்த வீட்டில் ஒரு பிரச்சனை வரக்கூடாது. நம்ம எல்லாத்தையும் சந்தோஷமாக தான் வச்சுக்கணும். நம்மளை விட்டு எங்கள் வீட்டில் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அப்புறம். இல்லைக்கா, தம்பிங்களாம் வந்தாச்சா? வந்துட்டானுங்கக்கா. நைட்டு ஒன்று வந்து பார்க்கணும்னு சொன்னாங்க. நான் தான் டேப்லெட் போட்டுருக்காங்கடா, காலைல போய் பார்க்கலான்னு சொன்னேன். எல்லாம் தூங்கிட்டு இருக்கானுங்க. சீக்கிரம் போயிட்டு எல்லாத்துக்கும் காஃபி கொடுத்துட்டு அவங்க எழுந்து என்ன பார்க்க சொல்லு. கண்டிப்பாக்கா. நிர்மலா, முக்கியமாக உனக்கு தான். உங்கள் அக்கா வீட்டுக்கு வந்திருக்காங்க. என்னென்ன பண்ணுவாங்க நல்லாவே தெரியும். நீ கொஞ்ச நாளைக்கு வாழை சுட்டு வச்சுட்டு அமைதியாரு. அப்புறம் பார்த்தீங்கல்ல, நான் அமைதி தானே இருந்தேன். இத்தனை வருஷமா அப்படி தானே இருந்தேன். இப்போ மட்டும் என்ன? ஒருத்தவங்கள்ட்ட இறங்கி போகிறனால ஒன்றும் குறைஞ்சி போயிட மாட்டோம். கூட்டிகிட்டே கூட்டிகிட்டே இருக்குவாங்க, வாங்கிட்டே இருக்கணுன்றீங்க. திருப்பி கொடுக்கலாம். அவங்க யார் வேறு ஒருத்தவங்களா இருந்தால் நம்மளுக்கு கொடுத்தத விட நிறையாவே திருப்பி கொடுக்கலாம். ஆனால் அவங்களும் இந்த வீட்டு பொண்ணு தானே. ஏதோ ஒரு சில பேச்சு கேட்டுட்டு இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் எல்லாம் சரியாயிடும். நீங்களும் நம்பிட்டே இருங்க. இப்போ தானே சொன்னேன். சாரிக்கா. சீக்கிரம் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு டைம் ஆகிடுச்சுல. காலேஜ் கிளம்பணும் பொண்ணுங்க என்ன பண்ணுறாங்க? நீ தான் ரொம்ப செல்லம். இல்லைக்கா, எழுப்பி விட்டுட்டு தான் வந்தேன். 2 பேரும் நேரம் குடிச்சிருப்பாங்க. ஓகே. அட பாவீங்களா டேய், என்னடா கொடுத்தீங்க எனக்கு? கூல்ட்ரிங்க்ஸ் தானடா கேட்டேன், அதையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டீங்களாடா. என்னடா ஒரு மாதிரி கேர் ஆகுது. டே விஜய், விக்ரம், சிவன் எல்லாரும் எங்கே போனானுங்க? ஐயோ, எல்லாம் டபுளாக தெரியுதே. ஐயோ, எங்கே போனாங்கன்னு தெரியலையே. டே விஜய், எங்கடா இருக்கீங்க? எனக்கு புரிஞ்சு போச்சு. நீங்கள் சார கலந்து கொடுத்துட்டீங்களடா. வந்த கடத்துல வேண்டாம் தானடா சொன்னேன். ஏன்டா இப்படி பண்றீங்க? டேய் எங்கடா இருக்கீங்க? சீக்கிரம் வாங்கடா. டே விஜய், எங்கடா போன? இவ்வளோ நேரம் என்ன தனியாக விட்டுட்டு போகாதீங்கடா. டேய் எங்கடா போன? விஜய், அது யாரு? விஜய்னா யாரு? ஏய் நீ யாரு? ரூம் நீ யாரு? ஓ ரூமா? என்னடா குடிச்சிருக்கியா? இது என்னோட ரூம். என் ரூம் மாதிரி வந்துட்டு என்கிட்டயே கலாட்டா பண்ணுறியா? இது ஏய் யாரா நீ? எதுக்கு என்ன கட்டி பிடிச்சிட்டு நிற்கிற? என்ன விடடா. எது? நான் உன்னை கட்டி பிடிச்சி நினைக்கிறேன்னா நீ தாண்டி என் மேலே வந்து விழுந்துட்டேன். இல்லை, நீ போய் சொல்லலை. ஆமாம், பேர் என்ன? எதுக்கு கேட்குற? எனக்குள்ள ஒரு ட்ரீம் பாய் இருக்கானா, அவனை மாதிரியே நீ இருக்க, அதான். ஏன்னா ரெண்டா தெரியுது. உனக்கு மட்டும் ட்ரீம் ஆக தெரியுதா? என்னது? நான் உன்னை கிஸ் பண்ணிக்கட்டுமா? எது? கிஸ் பண்ண போகிறேன். மை ட்ரீம் பாய். சாரிடா. நான் ட்ரீம் பாய்க்கு கிஸ் பண்ணிட்டேன். நோ காட், இந்த ட்ரீம் அடிக்கடி நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு.